அன்பான மக்களே, பகவான் புத்தர் கூறியுள்ள பாலி தம்மத்தின் அடிப்படையில் அவர் வரையறுத்து கூறியுள்ள ஒழுக்கம் மற்றும் அறிவின் அடிப்படையில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று போதித்துள்ளார். பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை அவர் முற்றிலுமாக மறுக்கிறார். இதை நாம் போதித்தால் பிற மொழியில் பாலி மொழியில் சொல்லப்பட்டுள்ளது என்பதற்காகவே அதை மறுக்கிறார்கள், ஆத்திரம் கொள்கிறார்கள். அது எவ்வாறு தாழ்ந்தவர் என்று குறிப்பிடலாம்? நாம் ஏற்றத்தாழ்வை முன்வைத்தது போல நம்மீது திருப்புகிறார்கள். அன்பான மக்களே, சமஸ்கிருதம் என்றாலும் பாலி என்றாலும் வேற எந்த மொழி என்றாலும் சொல்லப்படுகிற கருத்துக்களை உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும். அதில் உள்ள தம்மத்தின் மைய கருத்தை புரிந்து கொள்வதே அறிவுடைமையாகும். பிற மொழியில் சொல்லப்பட்டுள்ளது என்பதற்காக அவற்றை மறுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. ஆக அதே அடிப்படையிலான நன்மை தீமை என்ற அடிப்படையிலான யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்ற கருத்துக்களை தமிழிலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஔவையாராலும் திருவள்ளுவராலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதி இரண்டொல்லிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் யார் பிறருக்கு கொடுத்து உதவாமல் இருக்கிறார்களோ அவர்களை இழிந்தோர் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று, கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர்கள் இழிந்தவர் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆக கல்வியின் சிறப்பை முன்னிறுத்துவதற்காக திருவள்ளுவர் அவ்வாறு குறிப்பிடுகிறார். தானம் கொடுக்க வேண்டிய சிறப்பை உணர்த்துவதற்காக ஔவையார் அவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆக அதை எப்படி இழிந்தோர் என்று குறிப்பிடலாம் என்று ஔவையார் மீதோ திருவள்ளுவர் மீதோ ஆத்திரப்படுவதில், ஆதங்கப்படுவதில், எதிர்ப்பதில் அறிவுடைமையாகது. கூறப்படுகிற தம்மத்தின் மைய கருத்தை உள்வாங்கி புரிந்து கொள்வதே அறிவுடைமையாகும். நமோ புத்தாய.